ஹாய் அன்பு உள்ளங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் குடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்க வீடியோ புதுசா பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்மளோட புது வீடு. ஆக்சுவலாக அது முன்னாடியே வீடு வந்து கட்டி, பால் காய்ச்சி என் ஹஸ்பண்ட் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடெலாம் கட்டிட்டாங்க. நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகுறோம் அந்த வீட்டுக்கு வந்து. ஸோ நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே வீடை வந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரெண்ட்டுக்கு விட்டவங்க மேக்ஸிமம் வீடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இன்னும் புது திங்ஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி இருந்த திங்ஸை மட்டும்தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி 18th அன்னைக்கு பால் காய்ச்சலாம். அன்றைக்கி வந்து முருகனுக்கூட ரொம்ப உகந்த நாள் சொல்லிட்டு அன்றைக்கி தான் பண்ணணுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி முருகனுக்கு உகந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெலாம் முன்னாடியே நாங்கள் க்ளீன் பண்ணி தொடச்செல்லாம் விட்டாச்சு. அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு வந்து எல்லாமே என்னென்ன பால் காய்ச்சல் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6க்குள்ளே பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு காலைல எழுந்து குளிச்சுட்டு நானும் என் பொண்ணு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு வெளியே வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வரனால எப்படி இருக்கும் அந்த இடம் அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் நானும் என் பொண்ணு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கா. வெளியே நாய் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கேன். நாய் நிறையா இருக்குது. சரி கொஞ்சம் பயமாக இருந்தது. கோலப்பொடி அங்கேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக அது அந்த கவர் ஓட்டையாக இருக்கும் போல் எனக்கே தெரியல. எடுத்து வரும்போது கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு கார்னரில் வச்சு தான் ஒரு குட்டி குட்டி கோலம். எனக்கு அவ்வளோவா கோலம் போட வராது. மீன்ஸ் எதையுமே வந்து பார்த்து போட மாட்டேன். எனக்கு ஏதாவது பார்த்துருப்பேன்னா அந்த ஞாபகம் வச்சு அதில் நானாக ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி தான் எப்போயுமே போடுவேன். அது எப்போயுமே அப்படி தான். நான் ஒன்று மைண்டில் அதை நான் பார்ப்பேன், அதே மாதிரி எனக்கு வரவே வராது. ஸோ நான் எனக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதே மாதிரி போட்டுவேன். சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன்னா நல்ல நேரத்துக்குள்ளே பால் காய்ச்சணுமே, அதனால் வந்து நாங்கள் வேகமாக வந்து கோலம்லாம் போட்டுட்டு வாசல்லலாம் கோலம் போட்டு இப்போ தான் எங்கள் அத்தை வந்தாங்க. அவங்க தான் என்னோடய மாமியார். அவங்க அப்போ தான் வந்து பால் வாங்கிட்டு பூவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த வீட்டோட திங்ஸ் இன்னும் எதுவுமே வந்து சேரலை. எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாமே ஒரு 2-3 டேஸ் கழித்து வீட்டுக்கு எல்லாம் வந்துடும். அப்புறம் ஷிஃப்ட் எல்லாமே பண்ணுவேன். அதெல்லாம் வீடியோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? அந்த பிளாக் கலர் டைல்ஸில் கோலம் போடுறப்ப ரொம்ப அழகாக அப்படியே பளிச்சுன்னு இருந்தது. என்னடா மொக்கையாக கோலம் போட நினைக்காதீங்க. எனக்கு வந்து ரங்கோலி தான் போட தெரியும். புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் போடுவேன். எது என் மைண்டில் ஞாபகம் வருதோ அப்படி தான் போடுவேன். அப்புறம் வாசப்படியில் கோலம் போட்டு நிலவாசல் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்து எங்கள் அம்மா வந்து பூஜை ரூமு அப்புறம் வந்து கிச்சனுக்கு என்னென்ன பால் காய்ச்சல் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து நிலவாசல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு பால் காய்ச்சறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சரி ஒரு நல்ல நேரத்துக்குள்ளேயே காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நைட் ஃபுல்லாக வந்து சரியான மழை இங்கே. கரண்ட் இல்லை. இங்கே வந்து இன்னும் யூபிஎஸ் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணல. அதனால் கரண்ட் இல்லாதனால ரொம்ப பயங்கரமாக ஸ்வெட்டிங், தூக்கமே வரல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் புது வீட்டுக்கு வந்து நமக்கு தூக்கம் வராதுல்ல, அந்த மாதிரி எனக்கு தூக்கமே வரல. ஒரு 12 o'clock மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் நல்லா கண் சுக்கிட்டு இருந்துச்சு. பட் வேகமாக எழுந்திரிச்சு எங்கள் பூஜை ஜாமான்லாம் எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. முருகனோட ஃபோட்டோ தான் நிறையா வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து பால் காய்ச்சறப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லா சரஸ்வதி, லக்ஷ்மி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார், சிவன் இந்த ஃபோட்டோ தான் வச்சு பால் காய்ச்சுவாங்க. ஆனால் நான் வந்து இல்லை முருகன் ஃபோட்டோ தான் வச்சு பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ தான் எடுத்து கிச்சனில் கொண்டு போய் வச்சு அதை வச்சு தான் நான் பால் காய்ச்சினேன். நாங்கள் சாமி கும்பிட்றப்போ ஓரளவு நல்லா விடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா. ஏன்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் யாராவது இன்வைட் பண்ணலான்னு நினச்சோம். சரி ஓகே எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பாலெல்லாம் காய்ச்சிட்டு போய் கொடுத்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் ஓகே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பால் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தை எங்கள் பெரியம்மா அம்மா சிஸ்டர்ஸ்லாம் வர முடியலை. பாலை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வீட்டில் காய்ச்ச போகிறோம். ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தது. முருகா நல்லபடியாக இனிமேல் இந்த வீட்டில் வந்து நல்லபடியாக எல்லாம் நல்லதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே அவரை மனசில் நினச்சிட்டே பற்ற வச்சு ஆக்சுவலாக என்னென்னா அப்போ தான் அடுப்பு வந்து அம்மா தொடச்சி வச்சுருந்தாங்க. அது ஈரமாக இருந்தனால நான் சரியாக துடைக்காமல் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் சரியாக எரியலை.
அப்புறம் இன்னொரு ஃப்ளேம் வந்து நல்லா எரிஞ்சுது. அப்புறம் அதில் வச்சுட்டு அதில் பற்ற வச்சுட்டு சிலது ஃபிக்ஸே பண்ணல. ஏன்னா எனக்கு ஞாபகமே இல்லை. அவசர அவசரமாக பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுற பதட்டம் இருக்கும் சொல்லுங்க, பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முருகனை நினச்சிட்டே வந்து பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு. அந்த வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அப்போ சாமி கும்பிட்டுருந்தேன். நான் வந்து ஃபோனை வந்து பிடிக்க முடியல. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பால்லாம் காய்ச்சி பால்லாம் குடிச்சிட்டு கேசரி அம்மா பண்ணியிருந்தாங்க. அதையும் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க 2-3 பேர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நாங்களும் கேசரிலாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். இன்னும் வந்து பூஜை ரூமுக்கெலாம் ஸ்டாண்டெல்லாம் எதுவும் வாங்கலை. நான் கீழே வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் பூஜை ரூம் ஸ்டாண்டு வாங்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வைக்கலாம், இந்த மாதிரி வைங்க அழகாக இருக்கும்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். பாய் அன்புள்ளங்களே. உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்புள்ளங்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.